நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணோன்னா என்ன வேணும், முக்கியமானது கேபினெட் வேணும். கேபினெட்டு இதில் நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸின்னு, ஜிப்ரானிக்ஸு, இன்டெக்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஜஸ்ட் நார்மலாக எல்லா கம்பெனியும் சேம் இதே மாதிரி தான் இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மாடல்ஸ் மட்டும் மாறும். இந்த ஃபாக்ஸின் கேஸ்ன்னு மட்டும் போட்டிருக்கு. இதோட பிராண்ட் நேம் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். 90% ஆஃப் வேல்யூ எல்லா போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் இதுக்கு ஒரு பவர் சப்ளை தனியாக கொடுத்துருவாங்க. இது கேசிங் தனியாக தான் வரும். இந்த கேசிங் அதில் ஃப்ரண்ட் போர்ஷன், அதுக்கடுத்து இது கேசிங்களோட கூட வர பவர் கார்டு. இப்போ இதோட கேசிங்கோட பேக் பொசிஷன் பார்க்க போகிறீங்க. சேம் பிராண்டு தான் எஸ்எம்பிஎஸ் எல்லாத்துலேயும். ஆமாம், சேம் பிராண்டு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் கொடுக்காம டாப்பில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இந்த இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக பவர் சுவிட்சு, அதுக்கடுத்து யூஎஸ்பி போர்ட்டு, இது ஆடியோவோட அவுட்டு, இது வந்து மைக்கு, இது இன்னொரு யூஎஸ்பி, திருப்பி எல்இடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு எல்இடி ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு எல்இடி பவர் எல்இடி. அதிலே சிம்பிள் போட்டிருப்பாங்க. பவர்னால் வந்து ரவுண்டாக சிம்பிள் இருக்கும், ஹார்ட் டிஸ்க்னால் அந்த ஹார்ட் டிஸ்கோட சிம்பிள் இருக்கும், ஒரு ரவுண்டாக போட்டு கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இது வந்து ரீசெட் சுவிட்சு, பவர் சுவிட்சு, ரீசெட் சுவிட்சு. பவருக்கு இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கும், ரீசெட்டுக்கு இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கும். ஒரு சில போர்டில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் இந்த சுவிட்சு, இதில் இந்த மாடலில் டாப்பில் இருக்குது. அதுக்கடுத்து கேபினெட்டுக்கு உள்ளே எப்படி இருக்கும்ன்ற பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இதோட வயரிங்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ பேக் இருக்கும். இருக்கேன் இதான் இதுக்குரிய போகிற எல்லா ஸ்க்ரூஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நீங்கள் மதர் போர்டில் காமிக்கிறப்ப உங்களுக்கு சொன்னேன்ல சுவிட்சஸ்ஸு, அதில் ஒவ்வொரு எழுத்தும் இங்கே எழுதியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் சுவிட்ச்னு எழுதியிருக்கா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் எல்இடி, அதுக்கடுத்து பவர் சுவிட்ச், அடுத்து பவர் எல்இடின்னு இருக்கும். பவர் எல்இடி தனித்தனியாக இருக்கும். இந்த இருக்க 2 இருக்குது. ஒன்று வந்து பவர் எல்இடியில் ஒன்று ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம், ஒன்று மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இது வந்து யூஎஸ்பியோட ஜாக், ஃப்ரண்ட் யூஎஸ்பி இது ஒன்று. இது வந்து ஆடியோ, ஃப்ரண்ட் ஆடியோ சொன்னேன் பார்த்தீங்கன்னா, மேலே ஆடியோ இருந்துச்சுல, ஆடியோக்கு ஆடியோ ஜாக்னு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் யூஎஸ்பிக்கு யூஎஸ்பின்னு போட்டிருக்கோம். கேபினெட்டை பொறுத்தவரை அவ்வளோதான். இதுக்கடுத்து நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது அந்த போஸ்ட்டு எல்லாமே செட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து கேபினெட்டில் வர எஸ்எம்பிஎஸ், இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்சில் 2 டைப்ஸ் சொன்னால, ATX 80ன்னு சொல்லுவோம். இது ATX லேட்டஸ்ட்டு. இது வந்து பவர் இன்புட்டு, இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது. அதுக்கடுத்து இதோட கேபிள்ஸ்லாம் ஆல்ரெடி கலர் சொல்லியிருக்கேன். இதோட வோல்டேஜ் என்னென்ன டிசி அவுட்புட்டு, ஏசி இன்புட் எவ்வளோ, டிசி அவுட்புட்டு எல்லாமே இங்கே போட்டிருக்கோம். டீட்டெயில்ஸ் இருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, ஏசி இன்புட் வந்து 220 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸு 8 ஆம்பியர். டிசி அவுட்புட்டில் வந்து ஒவ்வொரு வோல்டேஜுக்கு ஒவ்வொரு ஆம்பியர் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கரண்ட் கன்சியூம் எது எடுக்கும் அப்படின்றது. இதில் தான் அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா +5 வோல்ட் வந்து 30 ஆம்பியர் போட்டிருக்கா. அதே +3.3 வோல்ட்டு 22 ஆம்பியர், +12 வோல்ட்டு 24 ஆம்பியர். அடுத்து இதில் -12 வோல்ட் இருக்கலாம். -12 வோல்ட்டு 0.8 ஆம்பியர், +5 வோல்டேஜ் எஸ்பி வந்து 3 ஆம்பியர். காமன் வந்து ரிட்டன், அந்த காமன்றது பிளாக்கு. அடுத்து பிஎஸ்ஆன் வந்து ரிமோட்டு, பவர் ஓகே வந்து பிஜி. ஸோ பவர் குட் சிக்னல் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ATX பவர் கனெக்டர் மதர் போர்டில் வச்சுறது. இன்னொன்று நீங்கள் சொன்ன கோர் வோல்டேஜ்ன்றது இதான். ஆக்சுவலாக பவர் கனெக்டர் பெருசாக இருக்கும். கோர் வோல்டேஜ்ன்றது இந்த எல்லோவும் பிளாக் மட்டும் இருக்கும். இது 2 தான் வந்து மதர் போர்டில் மாட்டுறது. இது மற்றது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு, நம்ம CD டிரைவ், DVD டிரைவ் அந்த மாதிரி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு நடக்கும். ஜஸ்ட் இப்போ எல்லாமே ஓவரால் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதோட மொத்தமாக அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத அடுத்ததில் பார்ப்போம்.